லைக் ஒரு ஹார்ஸும் எப்படி இருக்குது, இந்த ஹார்ஸ் எப்படி நடக்குது, எப்படி போகுது வருது, அது எவ்வளோ சூப்பராக பாடி போஸ்டர் மெயின்டைன் பண்ணுது. இதுதான் காம்படிஷனே கம்ப்ளீட்டாக. அதிருது பயங்கரமாக. நான் இங்கே தான் நிற்கிறேன் பக்கத்தில். ஹார்ஸஸ் தான், பிகாஸ் இங்கே ரேசிங் வே இருக்குது, கேம்பிரிட்ஜ் ரேஸ்வே இருக்குது. ஸோ அந்த பக்கம் கேலரி இங்கே இருந்ததுக்கான ட்ரைனிங் ஏரியா. ஸோ அதனால இங்கே எப்பயுமே ஹார்ஸ்க்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. If you are not mine, I'm letting you go. I won't be your backup call, 'cause for such a long time my heart is on hold, dead for too long, too long. செம்மையாக இருக்குது. ஆனால் பயங்கர இவ்வளோ க்ளோஸாக நான் ஹார்ஸை பார்த்ததே இல்லை. தான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு ஃபுல் ஃபேமிலி ஈவெண்ட்டாகவே மாறிடுச்சு. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து ஹார்ஸை பார்க்குறது என்ன. நான் முன்ன ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டம் இல்லை, இப்போ தான் நிறைய வந்திருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ஸ் ஸ்டேபிள்ஸ் தான். ஸோ இந்த ட்ரக் தான், ஹார்ஸ் ட்ரக்ஸ் தான். ஸோ அதை மூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாமே தேவைப்படும். இது ஒரு ஷோ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போது ஒரு காம்படிஷன் அடுத்த ரவுண்டு போயிட்டுருக்கு போல். ஸோ ஹார்ஸ் வின் பண்ணி தர்றவங்களாம் ட்ரக் அந்த கப்ஸ் கொடுக்கணுன்னா அங்கெல்லாம் அது டென்ட் அங்கே இருக்குது. சரி, நம்ம ஹார்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிச்சு. இப்போது லாஸ்ட்டில் அந்த டென்ட் இருக்குல்லையா, அங்கே தான் வந்து கப்லாம் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸை பார்க்கறதுக்கு ஒரு நாய் வந்து விரிக்கி பார்க்குது க்யூட்டாக. நமக்கு தான், நம்மளை தான் பார்க்குறான். என்ன குறுகுறுன்னு பார்க்குற? அந்த வண்டிக்கு வெளியே அது நிறுத்துறதுக்கு ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதோட கட்டி போட்டிருக்காங்க. அதை பாருங்கள், அது லைக் 4-5 இருக்குது போல். அதில் 1 2 3 4 ஹோல் இருக்குது. ஸோ அந்த ஹோலில் தான் வந்து இவனை கட்டி போட்டிருக்காங்க போல். உங்களுக்கும் இதே நிலைமை வரும். இந்த மாதிரி 1 2 3 4 பண்ணலாம் இந்த வண்டியில். இந்த சைடு இருக்குது. ஹார்ஸ் டேபிள்குள்ளே, இந்த ஹார்ஸ் ட்ரக்குக்குள்ளே ஒரு சோஃபாலாம் இருக்குது பாருங்கள். வீடு மாதிரி சின்னதாக இடம் மாதிரிலாம் இருக்குது இங்கே உள்ள. தெரியுதான்னு தெரியல. இதோ இருக்குது பாருங்கள், உள்ள சோஃபா தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ட்ரெய்லர். ஹார்ஸ் அப்படியே நிற்க வச்சு அதை அந்த காரோட அட்டாச் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவ்வளோதான். இது தனியாக அந்த பெரிய வண்டி வாங்கணும் இல்லை. அது பார்த்திங்கன்னா அந்த காரோட அட்டாச் ஆகிருக்கா, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அந்த ஒரு டொயோட்டா கார் வந்து இதை இழுத்துட்டு போகும். அதுக்குள்ளே 2 நிற்கும்னு நினைக்கிறேன். 2 ஹார்ஸ் நேராக வச்சா 2 ஹார்ஸோ 3 ஹார்ஸ் நிற்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹூக் இருக்கா இங்கே இவ்வளோ பெருசு இருக்கிறத இந்த காரோட அந்த பேக்கில் அட்டாச் பண்ணிவிட்டு இது போகும். எவ்வளோ தூரம் நம்ம எங்கே போகிறோமோ இதுக்கான ஸ்பீட் லிமிட்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து கரெக்டாக ஓட்டி எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், அந்த கார் அந்த ட்ரெய்லரோட ரிவர்ஸ் எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த கார் நான் காமிச்சேன்ல, ஸோ அந்த கார் தான் அது அப்படியே ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸோ அது வந்து லெஃப்ட் திரும்பணுன்னா நம்ம பார்த்து ரைட்டில் திரும்பணும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ ரைட் திரும்பும்போது அது கரெக்டாக திரும்பிட்டோம். பட் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பணும். அதான் முடிஞ்சிருச்சா, அவ்வளோதான். கிளம்பிட்டானுங்க. ஆல் டே ஈவெண்ட்டுன்னு சொன்னாங்க. இங்கே நடக்கும்போது பார்த்து நடக்கணும் போல இருக்குது. ஹார்ஸோட பூஸ்லாம் இருக்குது போல், அதையும் பார்த்து தான் நடக்கணும். நான் பாட்டுக்கு சும்மா நடக்கிறேன்னு எதையாச்சும் மெரிச்சு விட்டு போகிறப்பறேன். என்னென்ன அது எரும மாட்டு ஸ்டாரிங்களா அந்த மாதிரி. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எரும மாட்டு சாரி. ஸோ இது நல்ல வியூப்பா. ஃப்ரண்ட் வியூ கொண்டோன்னு நினைக்கிறேன் நாமோ. அந்த லாஸ்ட்ல இந்த லாஸ்ட் வரைக்கும் ஓடுறது. ஏதோ ஒரு ஹார்ஸ் வின் பண்ணி கப்போடு எடுத்து வந்திருக்காங்க. அதான் அந்த கப்பு போல். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்க ஃபீல்டு வந்து ரக்பி ஃபீல்டு, ரக்பி கிரவுண்ட். அதுவும் பெரிய கிரவுண்டு தான். ஸோ இது அப்படியே ஒரு மெயின் ரோட், டவுனுக்குள்ளே போகிற மெயின் ரோடு இது. அப்புறம் கார்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு அந்த ஹில், அங்கே தெரியுற ஹில் தெரியுதா உங்களுக்கு? லைக் அந்த லாஸ்ட் அந்த ஹில் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். போயிருக்கேன் நான். அடுத்த வாட்டி போகும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. யாரோ ஒரு தாத்தா சைக்கிளில் போகிறாரு. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் த ரிங்கு இந்த ஹார்ஸோடது முடிஞ்சு. அங்கே இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்கல்ல, முடிஞ்சு நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருறாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து லைக் ஒரு ஹார்ஸும் எப்படி இருக்குது, இந்த ஹார்ஸ் எப்படி நடக்குது, எப்படி போகுது வருது, அது எவ்வளோ சூப்பராக பாடி போஸ்டர் மெயின்டைன் பண்ணுது. இதுதான் காம்படிஷனே கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த ரைடர் அதோட கேரக்டர் எப்படி இருக்குது, இதெல்லாமும் தான் பார்க்குறாங்க, பார்த்து கிரேட் பண்ணுறாங்க.
பட்டிருக்காங்க போல். பட்டுருச்சுன்னா அது ஒரு சவுண்ட் வருது. எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஹார்ஸ் தெரியுதா, இப்படி தான் உள்ளே ஏற்றுறாங்க. உள்ளே ஏற்றி மூடிடுவாங்க, அவ்வளோதான் கிளம்பிடுறாங்க. ஏற்றிட்டு மேலேயும் மூடுறாங்க. உள்ளே மழை பெஞ்சா தண்ணி போகாமல் இருக்கிறதுக்குள்ளே ஒரு ஹார்ஸ் உள்ளே போயிருக்கு. ஏற்றி மூடி விட்டுறாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த ஹார்ஸு கிட்ட வரும்போது அதிருது பயங்கரமாக. நான் இங்கே தான் நிற்கிறேன் பக்கத்தில். எனக்கு அந்த வைப்ரேஷன், கிரவுண்ட் வைப்ரேஷன் தெரியுது. அவ்வளோ ஹார்டாக கிரவுண்டில் படுது. ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அந்த மார்க் போடுறாங்க. ஓகேம்மா நீ போ, அடுத்து வாப்பா அப்படிங்கிறாங்க. நீ போ, நீ வா. முக்கியமாக அந்த ஹார்ஸ்க்கு அது ரைட் பண்ணுறது சரி, அந்த ஹார்ஸை ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 1.5 hour டைம் எடுத்துக்கிறாங்க. நான் போனீஸ் உங்களுக்கு காமிச்சேன்ல, அந்த சின்ன சின்ன ஹார்ஸ் காமிச்சேன்ல, அந்த போனீஸ் வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு. அது வந்து ப்ரஷ் பண்ணி ஹேரை ப்ரைட் பண்ணி, டெய்லுக்கு ப்ரைட் பண்ணோம், அதுக்கு நெக்கில் இருக்க ஹேரை ப்ரைட் பண்ணோம். அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு தாண்டி அதை ஓட்டுற ரைடருக்கும் அடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கீங்களே, அந்த ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அது ஒரு ஹேட்டு, அதுக்கான ஒரு கோட்டை, அது பயங்கர ஒரு அதான் ஃபுல் இங்கிலீஷ் கண்ட்ரின்னு வந்து ஒரு ஃபீல், கண்ட்ரி சைடுனா. ஸோ எக்ஸாக்டாக கேம்பிரிட்ஜில் வந்து இது செம்ம ஃபுல்லாக. அண்ட் இன்னொருத்தங்க இங்கே என்ன சொன்னாங்கன்னா, கேட்டில்ஸ்லாம் நான் சொன்னல, இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் பாஸ்டரி ஷோ தானே சொன்னேன், ஏஎன்பி ஷோன்னு சொன்னால. ஹாமில்டனில் வந்து எங்கள் எனக்கு கேம்பிரிட்ஜ் வந்து ஹாமில்டன் பக்கத்தில். ஹாமில்டனில் வந்து இருக்குது கேட்டில்ஸ்லாம் வருவாங்க. இங்கே வந்து கேட்டில்ஸ் அதிகமாக வர்றதில்லை இப்போல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக ஹார்ஸஸ் தான். பிகாஸ் இங்கே ரேசிங்வே இருக்குது, கேம்பிரிட்ஜ் ரேஸ்வே இருக்குது. ஸோ அந்த பக்கம் கேலரி இங்கே இருந்ததுக்கான ட்ரைனிங் ஏரியா. ஸோ அதனால் இங்கே எப்பயுமே ஹார்ஸ்க்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆமாம், இதெல்லாம் தான் இருக்குது இங்கே. ஸோ அதனால் என்னால் கேட்டில்ஸ்லாம் நிறைய காமிக்க முடியல. ஸோ கேட்டில், ஷீப்ஸு, கவு அதெல்லாம் நிறைய இங்கே வரும். இங்கே இல்லை, ஹாமில்டனில் தான் வரும். இங்கே வந்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் ஹார்ஸ் தான் இருந்துச்சு. பட் இதுவே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2-3 hours ஆகிடுச்சு. டைம் போனதே தெரில. எல்லோரும் ஃபேமிலி வெக்கேஷன் பிக்னிக் மாதிரி இங்கேருந்து வந்து உட்காந்துட்டாங்க, அங்கே உட்காந்துட்டாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துட்டே தான் இருக்காங்க எல்லோரும். நல்ல வெதர் கூட, நல்ல வேலை. நான் ஏன்டா மழை பெஞ்சுன்னு பார்த்தேன். ஆனால் காலையில் அந்த ஒரு 2-3 hours மழை பெஞ்சது 8 o'clock. ஆனால் ஷோ 8 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. மழை பெஞ்சது பிறகு லைக் ஆல்மோஸ்ட் க்ளவுட்லாம் வந்து மாதிரி க்ளவுடியாகவே அண்ட் வெட்டாகவும் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ எதுக்கு இதுனா இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன் ஈவெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஹார்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்கல்ல, இந்த காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்குறவங்கலாம் வந்து எவ்ரி இயர் நியூசிலாண்டில் வந்து ஹேஸ்டிங்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஹேஸ்டிங்ஸ் இடத்துல வந்து ஹார்ஸ் ஷோ நடக்கும். ஸோ அங்கே வந்து இங்கே வின் பண்ணுற இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். ஆல் ஓவர் நியூசிலாண்ட், ஆல் ஓவர் தி இயர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இங்கெல்லாம் வின் பண்ணுற அந்த கப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த வின் பண்ணுறதுனால இங்கே வின் பண்ணாதான் அந்த ஹேஸ்டிங்ஸில் ஹார்ஸ் ஷோ இயர்லி ஈவெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ லைக் என்ட்ரி மாதிரி, பிகாஸ் யூஆர் ஆல்ரெடி எலிஜிபிள்ன்ற மாதிரி. ஸோ இந்த ஹார்ஸ்லாம் இங்கே வின் பண்ணுறவங்க வந்து அங்கே போயிட்டு ஃபைனலாக வந்து நியூசிலாண்டில் வந்து ஹேஸ்டிங்ஸில் அந்த இடத்துல ஹார்ஸ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே அவங்க வின் பண்ணுவாங்க. வின் பண்ணாங்கன்னா அந்த ஹார்ஸ்லாம் ப்ரீடிங்க்கெலாம் செம்ம ரேட்டு போகும். ஸோ அதுவுமே அது ஒரு அவங்க அந்த ஹார்ஸ் ஓனருக்கு அதுதானே லைக் இப்போது. அண்ட் அந்த ஹார்ஸோட விலை நான் சொல்கிறேன். ஒருத்தங்க சொன்னாங்க, கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஹார்ஸ் அதாச்சும் இப்போது விற்கணும். இப்போது இங்கே ஒருத்தங்கிட்ட பேசினேன், என்னோட டாக்டர் தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஹார்ஸ் ஓட விலை வந்து எப்படியும் $30,000 நியூசிலாந்து டாலர்ஸ் வரும் வித்தானா அப்படின்னு. 15 லட்சம் ஒரு குதிரையோட விலை. பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்ப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு என்ன வயசு இருக்குது, இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரேஸ் ஹார்ஸா, எக்ஸ் ரேஸ் ஹார்ஸா, அதுக்கு என்ன எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ 6 வயசு இருந்த ஹார்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, 6 years ஒருத்தங்கிட்ட பேசணும்ல. 6 வயசு இருந்த ஹார்ஸ், ஒரு ஹார்ஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னா. அண்ட் அந்த ஹார்ஸை மெயின்டைன் பண்ணுறது பயங்கர காஸ்ட்லி, ரொம்ப ரிச்சு அப்படின்னு சொன்னாங்க. செம்ம காஸ்ட்லி, அதை மெயின்டைன்லாம் பண்ணோம்னா அப்படின்னாங்க. ஏன்னா மெயின்டைன் பண்ணுறதுனாவே லைக் என்ன, அதோட ஸ்டேபிள் இருந்து அதுக்கு சாப்பாடு அண்ட் அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாமே பார்க்கணும்ல, மெயின்டெனன்ஸில் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பண்ணணும்னா அவங்க வந்து செம்ம காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படியும் அதை விற்கணும்னா, ஸோ அந்த ஹார்ஸ் இப்போ அதை ஜெயிச்சிச்சுன்னா அதுக்கு இன்னொரு ப்ரைஸ் போகும். அண்ட் விற்காமல் ப்ரீடிங்லாம் பண்ணுவாங்க. ப்ரீடிங் பண்ணுறதுக்கு தனி காஸ்ட் இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே இருக்கும். இப்போ இங்கே வந்து நிறைய கேம்பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஃபேமஸ் ஹார்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. டாவிஸ்டாக் இருக்குது, அது ஹார்ஸ் பேர் தான். டாவிஸ்டாக், கார்பைன், லமாண்ட், அப்புறம் ட்ரிஸ்டம், இதெல்லாம் ஃபேமஸ் ஹார்ஸ் நேம்ஸு. அதில் வந்து ட்ரிஸ்டம்ன்ற ஹார்ஸ் வந்து செம்ம ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய ரேஸஸ்லாம் வின் பண்ணியிருக்கு, பெட்டிங்லாம் பண்ணி. ஸோ அதுக்கான பேரே வைப்பாங்க, ஸ்ட்ரீட் பேரே ட்ரிஸ்டம் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது ஹாமில்டனில். அதுக்கான கிரேஸ் இங்கே வந்து இவ்வளோ இருக்குது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த டே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னொரு 2-2:30 முடிஞ்சிரும்னு சொன்னாங்க.
ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரைடர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. அங்கே இருக்கிற இடம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேம்பிங் அந்த அந்த வேன்ஸ் அந்த ஹார்ஸ் வேன்ஸ்லாம் காலியாகுது. அண்ட் இன்னொன்று வந்து அந்த பெரிய ட்ரக்கு வந்து ஹார்ஸ் ட்ரக்கு, இந்த மாதிரி காருக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு ஸோ வந்து லைக் பின்னாடி காரோட அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களா, அதுவெல்லாம் ஃப்ளோட்டான். நான் அப்போது அது எனக்கு பேர் தெரியல, என்கிட்ட நான் இன்னொருத்தங்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் இட்ஸ் கால்ட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ until then டாடா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் டு விக்கி வேலன் வ்ளாக்ஸ்.